எகிப்தின் தலைமை ஸ்தானத்தில் இருந்த பார்வோனிடத்தில் போகிறார்கள். அவனிடத்தில் போய் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு விகற்பமான வித்தியாசமான கோரிக்கை. தங்களுக்காகவோ தங்களுடைய குடும்பத்துக்காகவோ தங்களுடைய தொழிலுக்காகவோ அல்ல, மாறாக தேவ திட்டத்துக்காக. கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவ நோக்கத்துக்காக, தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக ஒரு கோரிக்கையை கொண்டு போகிறார்கள். என்ன கோரிக்கை? நம்முடைய தேவன் உமக்கு ஒன்று சொல்லும்படி எங்களை அனுப்பி இருக்கிறார். கொஞ்சம் கவனிங்கள், இங்கே கவனிங்கள். என்ன சொல்லியிருக்கிறார்? என்னுடைய ஜனங்களை எனக்கு பண்டிகை செய்ய, எனக்கு ஆராதனை செய்ய, என்னை தொழுது கொள்ள அவர்களை நீர் அனுப்பிவிட வேண்டும். பார்வோன், நீர் அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி தேவன் சொன்னதை அந்த 2 மனிதர்களும், மோசேயும் அவனுடைய சகோதரனாகிய அவனை காட்டிலும் 3 வயது கூடின ஆரோனும் இணைந்து தேவராட்சிய பணியில் தீவிரமாய் செயல்பட்ட சம்பவம் இங்கே காண்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்த நாட்களில் இஸ்ரவேலர் எகிப்திற்கு அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். எகிப்து ராஜாவினாலும் எகிப்திய சேனைகளாலும் ராணுவ வீரர்களாலும் இன்னும் அநேகராலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை என்ற நிலையில் இருக்கிறார்கள். பிள்ளைகளை கவனிங்கள், அம்மாமார் அப்பாமார் எல்லாரும் கவனிங்கள். அந்த நிலையில் தான் தேவன் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு தேசத்தின் வாழ்க்கையில் அல்லது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில் தேவன் எப்பொழுது தன்னுடைய செயலை ஆரம்பிக்கிறார் என்றால், அவர்கள் தங்களாலே முடியாது, இனி எங்களால் என்ன செய்ய இயலும் என்ற ஒரு கேள்விக்கு வருகிற பொழுது தேவன் அங்கே தீவிரமாய் இறங்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுவதற்கு கூட பலன் இல்லாமல், கவனிங்கள், மிகுந்த துக்கத்தோடு அவர்கள் இருந்து ஏம்பலித்த பொழுது, தேம்பின பொழுது, இதயம் பொம்பி வெடித்த பொழுது எங்கேயோ நின்ற ஒரு மோசையை தேவன் அழைத்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் எகிப்தில் உபத்திரவப்படுகிறார்கள். கவனிங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் அவ்விதமான ஒரு உபத்திரவத்தின் வழியில் போகாமல் இருக்கலாம். எங்களை ஒரு விதமான ராணுவ சேனையோ அல்லது ஒரு விதமான மக்கள் கூட்டமோ அடிமையாக்கி வைத்து தங்களுக்கு வேலை வாங்கி தங்களுடைய கோபுரங்களை கட்டி தங்களுடைய வீடு வாசல்களை கட்டி எங்களை சிறையாக்கி வைக்கவில்லை. ஆனாலும் கவனிங்கள், சத்துருவானவன் தந்திரமாய், ரகசியமாய், வெளியரங்கமாய் தேவ ஜனங்களை அவன் பல வழிகளில் கட்டி வைத்திருக்கிறான். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சுதந்திரம் அடைந்திருக்கிறோம், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, எங்களுக்கு வீட்டிலும் விடுதலை உண்டு, வேலையிடத்திலும் ஃப்ரீடம் உண்டு, எல்லா இடத்திலும் நாம் நிம்மதியாக இருக்கிறோம் என்று நினைத்து விட வேண்டாம். சத்துரு தேவ ஜனத்தை தந்திரமாக 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருந்தான். அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் மோசேயை அழைத்து சொல்லுகிறார், மோசே நீ போ, மோசே நீ எனக்கு வேண்டும் மோசே. அவன் பல காரணங்களை சொன்ன பொழுதும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவரால் எந்த பாத்திரத்தையும் பயன்படுத்த முடியும், எந்த ஒரு மனிதனையும் உபயோகப்படுத்த முடியும். எகிப்தின் சகல சாஸ்திரங்களை கற்றுத் தேறின மோசே, கவனிங்கள், இப்பொழுது சொல்லுகிறான் எனக்கு பேச தெரியாது என்று. 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தவன், 40 ஆண்டுகள் ஆடுகளோடு வாழ்ந்தவன், ஆடுகளை மேய்த்தவன், வனாந்தர வாழ்க்கை. கர்த்தர் அவனை முச்சடியின் நடுவிலே சந்தித்த பொழுது, கவனிங்கள், அவர் தன்னுடைய நாமத்தை இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று அவனுக்கு வெளிப்படுத்தினான். நான் போகிறேன், ஆனால் அவர்கள் உங்களுடைய நாமம் என்னவென்று கேட்பார்கள். கொஞ்சம் கவனிங்கள் பிள்ளைகளே. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ஒரு அறிவு இல்லாததினாலே தேவ ஜனமும் விசுவாச குடும்பமும் திருச்சபை மக்களும் சங்காரமாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தேவன் யார்? அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை நினைத்திருக்கிறீர்களோ? அல்லது முஸ்பாத்தியாக மற்ற தேவர்கள் போல, மற்ற தெய்வங்கள் போல, மற்ற கடவுள்கள் போல நம்முடைய உயிர் தந்த ஆண்டவரையும் நினைக்கிறீர்களோ? அவர்கள் போகிற பொழுது அவர்கள் எந்த விதமான காரியத்தை கொண்டு போவார்கள் என்றால், அவர்கள் கேட்கிறார்கள், உங்களை யார் அனுப்பினது? நீங்க எந்த நாமத்தில் வந்தீங்க? அதை சொல்ல சொல்லி அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இருக்கிறவரா இருக்கிறேன், அவர் தான் எங்களை அனுப்பி இருக்கிறார். அந்த நாமத்தோட போறாங்க. இங்க கொஞ்சம் கவனிங்கள். இந்த சம்பவம் கதை வடிவிலே ஆவியானவர் எழுதி இருந்தாலும் உண்மையாக நடந்த நிஜமான ஒரு சம்பவம். விதமாக அரண்மனைக்குள்ளே போயிருப்பார்கள். ஏன் நீங்க வந்திருக்கிறீங்க? நாங்க உங்களோட கொஞ்சம் கதைக்க வேணும். என்ன கதைக்க வேணும்? எங்களுடைய தேவன் இதை சொல்ல சொல்லி உம்மிடத்தில் அனுப்பினார். யார் உங்களுடைய தேவன்? இருக்கிறவரா இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? அவருடைய நாமம் என்ன? இருக்கிறவரா இருக்கிறார். என்ன சொல்ல போறீங்க? என்னுடைய ஜனங்களை அனுப்பிவிடு,
எந்த விதமான அர்த்தம் பொருத்தம் இல்லாத கேள்வி போல காணப்பட்டாலும் அங்கே தேவன் தன்னுடைய செயலை துவங்குகிறார். அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ண வேண்டாம். அருகில் உள்ளால பார்த்து சொல்லுங்க, கையை கொடுத்து, அற்பமான ஆரம்பங்களை அசட்ட பண்ணாதீங்க, அசட்ட பண்ணாதீங்க. 2 பேர் போய் கதை கேட்க ஒரு முஸ்பாத்தி மாதிரி தான் இருந்திருக்கும். இது என்ன 2 பேர் வந்து நிக்கிறாங்க, இவங்களை வெளியே அனுப்புங்கடா சொல்ற அளவுக்கு. ஆனால் 30 லட்சம் மக்களை கவனிங்கள், இரவோடு இரவாக ஒரே நாளிலே செங்கடலை பிளந்து தேவனாலே நடத்த முடியும். ஆமென்.